வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்எல்ல ரீஃபண்டுக்கு 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 to 25,000 வரைக்கும் யாரெல்லாம் ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்களோ ஸோ அவங்களுடைய வங்கி கணக்கில் இப்போ ₹1 கிரெடிட் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஒரு சில கஸ்டமருக்கு வந்திருக்கு, அதனுடைய ப்ரூஃப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்எல்ல ரீஃபண்டுக்கு 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ண வாடிக்கையாளர்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட்டுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் வெளியாகி உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தில் முதலீட்டாளர்களின் பணத்தை திரும்ப செலுத்தும் முறையில் ₹23,001 to 25,000 வரையிலான முதலீட்டாளர்களின் வங்கி கணக்கில் 15/10/2025 முதல் 16/10/2025 ஆகிய 2 நாட்களிலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் ₹1 கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா உங்களுடைய வங்கி கணக்கில் உங்களுக்கு ₹1 கிரெடிட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாட்டி செக் பண்ணி பாருங்க. ஒரு சில கஸ்டமருக்கு கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அந்த ப்ரூஃபை தான் இந்த வீடியோவில் நம்ம 1 by 1 பார்ப்போம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஸ்டமருக்கு பாருங்கள், அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ₹1 கிரெடிட் ஆயிருக்கு. டேட்டு பார்த்தீங்கன்னா 16/10/2025 லிங்க்டு டு மொபைல்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கஸ்டமர். அடுத்த ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அதே போல தான் பார்த்தீங்கன்னா 16 அக்டோபரில் அவங்களுடைய வங்கி ஐடிபிஐ வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா ₹1 கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே போல் உங்களுக்கும் ₹1 கிரெடிட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 2வது கஸ்டமர். 3வது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 15/10/2025 ₹1 கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இதே போல் ஐஓபி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதே போல் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாட்டி செக் பண்ணி பாருங்க. இல்லை உங்களால் பார்க்க முடியலைன்னா உங்களுடைய வங்கி கணக்கை புத்தகத்தை கொண்டு போய் நீங்கள் பிரிண்ட் எடுத்து செக் பண்ண போதும் உங்களுக்கு ₹1 வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதே போல் நிறைய கஸ்டமருக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே முதலீடு பண்ணியிருந்தால் வந்திருக்கா வரலன்னு செக் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இதே போல் உங்களுக்கு ₹1 வந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் இந்த பிஎஸ்எல் சம்மந்தமாட்டு உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.